ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவ அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சக குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற பங்குனி மாத பலன். நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் டிவில ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே குரு வாரிசு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு கொடுத்துறீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த குரு சுக்ரன் டிவில இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக பங்குனி உத்திரம் இந்த மாசத்துலங்கிறது பங்குனி உத்திரம். எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரம் நடக்கும். முருகன் கோயில்ல எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமாக இந்த கோயில்கள் சிறப்பாக நடக்கும். இந்த மாசத்துல ஒரு 4 மூர்த்தங்கள், சுப மூர்த்தங்கள் இருக்கு. அதாவது பங்குனி மாசம் 7ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை மூர்த்தம். எல்லாரும் இந்த வளர்பிறை மூர்த்தம் பார்ப்பாங்க. இந்த மூர்த்தத்துல சுபகாரியம் பண்றது சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுப மூர்த்தங்கள் வருது, சுபகாரியத்துக்கு வந்த மூர்த்தம். அடுத்து 14ஆம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது, தேய்பிர மூர்த்தமாக இருக்குது. 22ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது, 23ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல 2, 4, 5 மூர்த்தங்கள் சுபக மூர்த்தங்கள் இந்த மாதத்துல உண்டு. இது சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இப்ப இந்த பங்குனி மாசத்துல இந்த 12 ராசிக்கும் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. இதுலயுமே பாருங்க, புத்திசாலியான ராசி யாருன்னா மிதுன ராசி கண்டிப்பா சொல்லுவாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பேசுனா என்ன காரியத்தை நம்ம சாதிக்கலாம்னு சொல்லி நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் மிதுனம் தாங்க. அறிவாளிக்கு உள்ள ராசிங்க, அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய ராசிங்க. படிக்காம இருந்தாலும் இவர் பாருங்க கணக்கு வழக்குல இவர் மாதிரி யாரும் போட முடியாது. மனக்கணக்கே கரெக்டா இருக்கும். மிதுனம் டேலண்டான குணம், பயங்கரமான புத்திசாலி குணம், ஆளுக்கு ஏத்தாப்பா தன்னை மாத்திக்கக்கூடிய குணம், பொதுமக்களுடைய சேவையில் அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்? மிதுனத்திட்ட இருக்குங்க. மக்களுடைய தொடர்புல அதிகமா இருப்பாங்க. பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எழுத்துக்கணித சம்பந்தமா பயணிக்கூடிய நபர்கள், செல்போன் கடை வச்சிருக்கக்கூடிய ஒண்ணு மிதுன லக்னமா இருக்கு, இந்த மிதுன ராசியா இருக்கும். செல்போனை விட கொடுங்க, அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணுவாங்க பாருங்க. அப்ப எதுலையுமே பாருங்க, அந்த எழுத்து கணிதத்துல இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் மிதுன ராசியில பிறந்த அனைவருக்குமே. மிதுன லக்னமா இருந்தாலும் இந்த குணம் அப்படியே இருக்கும். நல்லா ஒரு யோசிச்சு சிந்திச்சு பயங்கரமா பேசுவாங்க. பேச்சுத்திறன் இவங்க மாதிரி யாரும் பேச முடியாதுங்க. நல்ல ஒரு புத்திசாலியான ராசி யாருன்னா மிதுன ராசி, மிதுன லக்ன நண்பர்கள் தான். இதுலயுமே விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும். கெட்டு போக மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய குணமும் மிதுன ராசி தாங்க. குடும்பத்தை தாய் மாதிரி இருந்து பார்ப்பாங்க. தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசியை எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பலன் எடுக்க துல்லியமா வரும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அது எப்போ வரும்? அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, திசா புத்தின்னு. இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுல உனக்கு படிப்பு கல்வி டாப்ல நீ வருவப்பா அப்படிப்பாங்க.
தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த கிரகம் வருது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. திருமணத்தை இத்தனை வயசுக்கு அப்புறம் பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தை இத்தனை வயசுக்கு அப்புறம் கிடைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்துல உள்ள திசா புத்தியை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. அந்த கிரகத்தையும் பார்ப்பாங்க. இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பலன் எடுத்தாதான் துல்லியமா வரும். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா பாருங்க, ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிட்டு பலனை எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில என்ன சொல்றாங்க, பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட், லக்னாதிபதி இது ஃபர்ஸ்ட். யாருக்குமே லக்னாதிபதி நல்லா இருக்கணும். உங்க விதி ஜாதகத்துல லக்னாதிபதினு ஒரு கிரகம் இருக்கு, அது நல்லா இருக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரே லக்னத்தை பிறக்க முடியாது, ஒருத்தர் மாறி மாதிரி ஒரு லக்னத்தை பிறந்திருப்பீங்க. அந்த அதிபதி நல்லா இருந்தாதான் எல்லாமே ஆரம்பத்துல இருந்து அவனிக்க முடியலாம், ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அப்ப ஜாதகத்துல லக்னாதிபதி ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படும், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா மிதன ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்ததே மிதன ராசி என்பவர்கள் தாங்க. நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க மிதன ராசி என்பவர்கள். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணணும். என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப நம்மளுடைய சேனலை பாக்குறாங்களா, அவங்களோட ஒரு புத்துணர்ச்சி உடம்புல வரணும். குறைஞ்ச நாள் தான் நம்ம சப்போர்ட் பண்ண, நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. இப்ப இந்த காலகட்டம் எது மாதிரி யோகத்தை கொடுக்குறோம் பார்ப்போம். அதுக்குடைய கிரகங்கள் எங்க அமைப்புல இருக்கிறான்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்களுடைய ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றார் கன்னிகா ராசியில. அடுத்து 9ஆம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சார செய்வாங்க கும்ப ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 4 கிரகங்கள் ஒரே பாகத்துல, அதாவது 10ஆம் பாகத்துல மீன ராசியில. 11ஆம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் அந்த சுக்கிர பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் 10ஆம் பாவத்துக்கு போறாரு, 9ஆம் பாவத்துல இருந்து. அதாவது கரெக்டா பங்குனி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாறுறாரு. மற்றபடி எல்லாமே அதே கிரக அமைப்பு தான் இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி நீசமா இருக்காரு பாருங்க, மிதன ராசி என்பவர்கள் தான் பாத்துக்குங்க. கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கால் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, உடல் உபாதை யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு மந்தமா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை பார்க்கறாப்புல வந்திருக்கும். ஆனா பெருசா உங்களுக்கு பாதிக்காது, உங்களுக்கு நிறைய ஒரு தடைகள் இருக்காது. ஏன்னா ராகுவோட சேர்ந்து புதன் நீசமானா இங்க நீச பங்கம் ஆயிரும். ஒரு பாவகிரதோட நீசமாகும் போது இங்க பெருசா பாதிக்காது. எல்லாமே 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கிர பகவான் போய் உச்சமாகிறார். அதனால நீச பங்க ராஜயோகமா மிதன ராசிக்கு மாறிவிடும். பாத்துக்குங்க, 17ஆம் தேதிக்கு அப்புறம் பங்குனி மாசம் 17க்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது மிதன ராசிக்கு. இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பலனை கொடுத்தாரு, நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே பார்த்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் வந்துச்சு, வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வந்துச்சு, சம்பந்தம் இல்லாம இவங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு மிதன ராசிக்கு சரியான ஒரு யோகம் இல்லை, ரொம்ப ஹை ப்ரெஷர், நிறைய ப்ரெஷரை கொடுத்துருப்பாங்க வேலை உத்தியோகத்துல. நம்ம ஏன்டா அந்த வேலையை பார்க்கணும், நம்ம விட்டுட்டு ஓடிடலாமாங்கிற சிந்தனைக்கு வந்தவங்க பல பேரு. அப்ப வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறி இருக்கணும், நான் அடிச்சு சொல்லுவேன் மிதன ராசி என்பவர்களுக்கு. இல்ல வெளிநாடு வெளியுள்ள வேலையை மாத்திருப்பாங்க, வேற கம்பெனிக்கு ரெசியூம் கொடுத்துருப்பாங்க, அது தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். தொழில் ஒரு மந்தமாக போகும், தொழில எதிர்பார்த்த லாபங்கள் சிறப்பா இருந்திருக்காது, அப்படியே ஸ்லோவா வழி நகர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கும். மாமனார் மாமியார் ஒரு இதுல ஏதாச்சும் ஒரு விதிசலை பார்த்திருப்பாங்க. கணவன் மனைவி சொல்ல, கணவன் மனைவி மாமியார் மாமியார் ஒரு இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பிரச்சனையை பார்த்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க மிதன ராசி என்பவர்கள். கூட்டு தொழில் சரியா இருந்திருக்காது, ஒரு நண்பர்கள் பழக்க வழக்கம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க மிதன ராசி என்பவர்கள். இனிமே எப்படி கொண்டு போக போறாரு, அதான் பிரச்சனை. இனிமே எப்படி கொண்டு போறாருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா கொண்டு போறாரு, தடை இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாம உங்களை வெளியே கொண்டு போயிடுவார். கவலைப்படாதீங்க. இனிமே வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் உங்களுடைய நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். சுக்கிரபகவான் மட்டும் ஏறட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். கரெக்டா 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, வாழ்க்கையில என்னென்ன நினைக்கிறீங்களோ பங்குனி 17 உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாள் அப்படி எடுத்துக்கங்க. நிறைய ஒரு மாற்றம் வரும். நிறைய மருத்துவ செலவு உடல் ரீதியா வந்திருக்குங்க. குடும்பத்துல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை, இல்ல இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இல்ல உங்களுடைய கால் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பண வரைய நிறைய வந்திருக்கும். இனிமே வராது உங்களுக்கு. இனிமே நிம்மதியா நீங்க பயணிக்க போறீங்க, தைரியமா இருங்க. எதை எடுத்தாலும் சரி, இனிமே தன்னம்பிக்கை ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. தைரியமா எது தின்னு அடிங்க, எல்லாமே வெற்றியா மாறும் மிதனத்துக்கு. இனிமே எது வந்தாலும் சரி சிந்திச்சு தைரியம் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இந்த காலகட்டத்துல என்னுடைய முதல் பாயிண்ட், வேலை உத்தியோக மாற்றம் வருதா இல்லையா? வருது, ஆல்ரெடி வந்திருக்கும்.
இனிமே வரும். பங்குனி மாசத்துல மாறுவாங்க நிறைய பேர். வேலை உத்தியோகம் இடமாற்றம் வருது, வெளிநாடு வெளியூர்ல மாற்றங்கள். தொழில் மாற்றங்கள் உண்டா? கண்டிப்பா உண்டு. தொழிலுக்குள்ள அதிபதி குரு பகவான் இப்பதான் பலமாகிறார் 11ஆம் பாவத்துல. சரி, நல்லா பாத்துங்க. இவர் நாள் வரைக்கும் சரியா இல்லை, இப்ப பலமாகிறார். அப்ப தொழில ஒரு வருமான இன்கம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வரலாம். அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்காது. தொழில் ரீதியில புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க பயப்படாதீங்க. பட்டம் பதவி தேடி வரணும். இப்போ ஒரு வேலையில வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, இன்னும் ப்ரமோஷனே கிடைக்கல, பல வருஷமா வேலை பார்க்குறேன், எந்த ஒரு மாற்றம் இல்லை, நான் வேலையை விட்டே நான் போறேன், ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அவங்களாம் ப்ரமோஷன் உண்டு. உச்சமாகும் போது வரணும். எப்ப? 17ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமா சுக்கிரன் உச்சமாவது உங்களுக்கு ப்ரமோஷன் நினைச்ச ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கணும். இடத்துல பூமியில பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனை, ஏதாச்சும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு இப்போ வந்து நிற்கும், கண்டிப்பா சரியாயிரும். அப்ப பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அனுகூலம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், இது எல்லாம் வாங்குற யோகம் வருதுங்க மிதுன ராசிக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க. என்னை பொறுத்தவரையும் விட்டுறாதீங்க, எல்லாமே உங்களுக்கு யோகமா வரப்போது பாத்துக்குங்க. மிதுன ராசிக்கு வீட்டுல இடத்துலயே பூமியில காசை போடுங்க, அதுல போறதான் நல்லது. இல்லை ஒரு சில பேருக்கு உடல் பிரச்சனை வந்து காட்டிடும். அப்ப வண்டியில, வாகனத்துல, பூமியில, இடத்துல பூமியில காசை போடுங்க. கண்டிப்பா கடன் எங்கே போய் லோன் கட்டலாம், உடனே லோன் கிடைக்கும் பாத்துக்குங்க. வீட்டுக்கு கேட்கறீங்க, பூமிக்கு, எல்லாத்துக்கும் கட்டாலும் சரி அனுகூலமா இருக்கும். ஆனா கல்விகள் எக்காரதை கொண்டு தடப்படாது, இது மட்டும் எனக்கு உறுதி. படிப்பு கல்வி மாணவர்களும் படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். வெளிநாட்டுல படிக்கவும் சரி, இல்லை இங்கே படிக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், கல்விகள் நல்ல ஒரு மாற்றம் வருது. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலை கிடைக்குது. அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலங்கள் வரப்போகுது பாத்துக்குங்க. நிறைய பேர் கிடைச்சிடும். 10ஆம் பாவத்துல திக்பலமாகிறார். நல்லா பாருங்க, சூரிய பகவான். ஒன்னும் அரசியல்வாதி மூலம் உதவிகள் கிடைக்கும், இல்ல அரசாங்கம் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வருது பாத்துக்குங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு அப்ப போறீங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு தலைமை பொறுப்பு தேடி வரும். 10ல சூரிய இருக்கணும், திக்பலம் ஆகிறதுனால. அப்ப இந்த மாசத்துல மிதுன ராசிக்கு ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், எல்லாமே ஒரு கௌரவம், அந்தஸ்து, எல்லாமே ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது. வந்திருக்கணும் ஆல்ரெடி, இனிமே வரும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. லாட்ரி யோகம் நிறைய மட்டும் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறது இந்த கேள்வி தான் கேட்கறாங்க. லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% உண்டு அந்த யோகம். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து, தசாபுத்தியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பலனை தூக்கி வைங்க, கரெக்டா மாறாது. அப்ப லாட்ரி யோகங்கள் வருது. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணுங்க. கமிஷன் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா? சூப்பரா இருக்கும், பண்ணுங்க. ஐடிஐ சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல உள்ளவங்கலாம் சூப்பரா இருக்கும். எழுத்துத்துறை, கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் இந்த தொழில் பண்ணவங்களாம் நல்ல லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும். என்னை பொறுத்த எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். கமிஷன் பிசினஸ், எந்த பிசினஸ் தான், ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான் இருக்கட்டுமே, நல்ல லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க மிதுன ராசி என்பவர்கள். வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியா நீங்க பார்க்க போறீங்க, பாத்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையுமே இனிமே கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கிறார். பெண்களுக்கு மெயினா பெண்கள் சாதிப்பாங்க. தொழிலா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், உத்தியோகம், எல்லாத்துலயும் பெண்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வருது பாத்துக்குங்க. அதுவும் மிதுன ராசி என்பது. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். தைரியமான நட்சத்திரம் எதுனா இந்த நட்சத்திரம் தான். தைரியம் பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் சரி தைரியமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மானத்தை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். நல்லா காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிருகசீடம் தான். வண்டி, வாகனம், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க இந்த மிருகசீட நட்சத்திர பொருளோ கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்குங்க. மிருகசீடத்துல கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நிறைய பார்ப்பாங்க. எப்போதுமே லாபம், இன்கம், வேலை, உத்தியோகம், இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். மிருகசீடத்துல பிறந்துட்டாவே உங்க சிந்தனை எல்லாமே வெற்றியா வந்து மாறுது பாருங்க. வெற்றியா கண்டிப்பா வந்து மாறும். வேலை உத்தியோகத்தை டாப்பா கொண்டு வைக்க போறாரு பாத்துக்கோங்க. பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் மிருகசீடத்துல பிறந்தவங்களுக்கு. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரும். தாய்மாம உறவுமா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, பெருங்கொண்ட பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும். மெயினா மாணவ மாணவிகள்லாம் பாருங்க, படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவாரு பாருங்க. அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், மிருகசீடத்தை பிறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை வரப்போகுது. அப்ப நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு பாத்துங்க. மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில பார்க்காத சரித்திர வெற்றி வரும்.
யாருக்கு மிருகசீரிஷத்துல ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வரும். தன்னம்பிக்கை வந்து வெல்ல போறீங்க பாருங்க, தன்னம்பிக்கையா இருந்து வெல்ல போறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு தடையும் இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார். நல்லா பாத்துக்குங்க. இந்த மிருகசீரிஷத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைகள் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று தைரியம் போராடி வெல்லக்கூடிய நபர்கள் திருவாதிரை தாங்க. பயங்கரமான மைண்ட் இருக்கும். இவங்க மாதிரி யாரும் மைண்டை திங்க் பண்ண மாட்டாங்க, திங்க் பண்ண முடியாது. எதுவுமே எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க. கலங்காம நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட அதிகமா இருக்குது. அப்ப இனிமே எது வந்தாலும் நீங்க எல்லாமே வெற்றியா பார்க்க போறீங்க. தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். தொழில எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்துல உயர் பதவி வந்துடும். வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னைய பொறுத்தவரையும் பெருங்கொண்ட பண இன்கம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. வருமான இன்கம் நான் சொல்றேன். தொழில பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ உங்களை தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போறோம்னா, ஏன்னா நீங்க எலக்ட்ரிக்கல், மருத்துவத்துறை, கலை ஃபீல்டு எல்லாமே நீங்க இருப்பீங்களே, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இதுலையுமே ஒரு தைரிய குணம் உங்கள்ட்ட இருந்தா உங்கள்ட்ட தான் பார்க்கலாம். ஒரு தைரியமானலாம் யாரா சொல்லலாம், உங்களை சொல்லலாம். அப்ப எல்லாமே உங்களுக்கு வெற்றியா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு அனைவருக்குமே இனிமே போகக்கூடிய பாதை என்ன பாதை? சிங்க பாதை. திருமண பிரச்சனை சூப்பரா இருக்கும். தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே நல்லா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அடுத்து புனர்பூஷணத்துல பிறந்தவங்க, ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். இதுலயுமே பொறுமையான குணம், தங்கமான குணம், ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இதுலயுமே விட்டு கொடுத்து போவாங்க. இதுலயுமே அனுசரிச்சு ரொம்ப விட்டு கொடுத்து போற குணம் யார்கிட்டனா இவங்கள்ட்ட கண்டிப்பா உண்டு. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தொழில், நண்பர்கள், பழக்க வழக்கம், பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்றது, ஒரு ஆன்மீக சம்பந்தத்தை ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். ஒரு தங்கமான குணம், ஒரு தன்மையான குணம் இவங்கள்ட்ட நிறைவேற்ற உண்டுங்க. இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக வாழக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க உங்களுக்கு படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார். கல்வியில நீங்க தான் பெரிய கிங்கா வருவீங்க. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்தவரை நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். பொதுமக்கள் சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா வரும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஆசிரிய வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லாபங்கள் இனிமே உண்டு. புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு தங்கமோ பொண்ணோ பொருளோ சேர்க்க கண்டிப்பா வரும். இனிமே குரு கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. 17க்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்தை இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய ஒரு மாற்றத்தை ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, இனிமே பண்ண போறீங்க. அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியோகம் மாற்றம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காரு. மிகப்பெரிய ஒரு திடீர் யோகமும் கண்டிப்பா வரும். அப்ப இது எல்லாமே பாருங்க என்னை பொறுத்த புனர்பூசத்துக்கு எந்த ஒரு தடையிலுமே காட்டலை. இனிமே வரக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை தான் கொண்டு போறாரு. அப்ப இந்த காலகட்டம் பாருங்க, குழந்தைகள்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். புனர்பூச பிறந்த குழந்தைகள்லாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. டீச்சிங் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில உள்ள ஒரு நபர்கள், எலக்ட்ரானிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையில் உள்ள நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா கொடுக்காரு புனர்பூசணம். ஏன்னா நீங்க எதுலையுமே பொறுமையா இருந்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம். இந்த பங்குனி மாசம் எல்லாமே என்னை பொறுத்தவரையும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியா வந்து அமையுது. வரக்கூடிய பங்குனி மாத பலன் மிதுன ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.